மதக்கலவரத்தை ஏற்படுத்தலாம். நீ என்ன உங்க ஒப்பனுக்கு அப்பனே வந்தாலும் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபியால இன்னும் 100 வருஷம் ஆனா கூட தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது. ஒரு தந்திரமா உள்ள வராங்களா, அது அவங்களோட சூழ்ச்சியா என்னன்னு தெரியல. ஒரு கட்சி வலுவிழக்கிற கட்சியை கைப்பற்றி அது மூலமா அவங்க உள்ள வரலாங்கிற ஒரு மாதிரி வராங்களோ. எங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்ல அதிமுக கூட்டணின்னு தெரியுமா சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. பிஜேபி கால் ஊனிடக்கூடாது, திரும்ப இந்த RSS போன்ற சித்தாந்தம் கொண்ட அமைப்புகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, தொட்டு கூட பார்க்க முடியாது. பிஜேபியோட திமுக வந்து ஒரு தீய சக்தி. டிவி கேட்ட அந்த ஒரு தலைமை பண்பு இப்போ வரைக்கும் இல்லைங்கிறது தான் ஒரு மன வருத்தம். அதான் 500 ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன், சாப்பாடும் போடுறேன் உனக்கு, நீ வந்து உட்காரு, நீ வந்து நான் பேசுறதெல்லாம் காதுல வாங்க வேணாம், நீ வந்து உட்காந்தா போதும். இப்போ சாப்பாடு கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம வராங்க, 2 பேரும் மயக்க மாட்டாங்கன்னா உங்க கூட்டத்தில் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா, ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்களான்னு பேசுவாங்க. அப்போ உங்க கூட்டத்துக்கு வர மக்கள் மட்டும் சொகுசா வரணும் பஸ்ல, அப்ப மற்ற மக்கள்லாம் என்டிஏ கூட்டணி அதில் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி இருக்காங்க, மற்ற கூட்டணியில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து டிஎம்கேவோட முக்கியமான ஒரு பிரச்சாரம் இது என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்ட்டு முதல்வர் சொல்கிறார், ஸ்டாலின் சொல்கிறார். ஸோ அப்படின்னா அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லி உள்ளே வந்துடும், தமிழ்நாட்டுக்கு வந்துடும், அதாவது பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேவோட பிரச்சார யுக்தியாக இருக்குது. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு முதல் கட்டமாக ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் மறுப்பு வந்து தெரிவிச்சுக்கலாம். இது எப்படின்னா வந்து பிஜேபி வந்து யார் கூட கூட்டணி வச்சாலும் சரி, யார் கூட என்ன பண்ணாலும் சரி, பிஜேபியால இன்னும் 100 வருஷம் ஆனா கூட தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா வந்து மத்த இதுலலாம் வந்து இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்துறதா இருக்கட்டும், ராமரை உயர்ந்த கடவுளா தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் மற்ற மாநிலங்கள். இது வந்து பெரியார் இருந்த மண். இங்க வந்து யார் நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிஜேபியால இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. வேற அதாவது நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு விஎஸ் என்டிஏ, அதாவது அவர் வந்துட்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமோ அப்படின்ற ஒரு மீன்ல நீங்க சொன்னீங்க. அது கிடையாது. அதிமுக பாஜக கூட போயிடுமோ, ஒரு மொத்த சிந்தாந்தம், ஒரு திராவிட சிந்தாந்தமே அவங்க காலில் கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு மீன்ல, நம்ம திராவிட சிந்தாந்தம் அவங்க கிட்ட போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா அந்த திராவிட சிந்தாந்தத்தை அவங்க அழிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றனால தான் அவர் தமிழ்நாடு விஎஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 234 தொகுதியில் 4 தொகுதி வாங்கும் போதே அவங்களுக்கு தெரியும் அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே 4 தொகுதி வாங்கினது கூட அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டு இல்லை, அப்பயும் கூட்டணி மூலியமா தான் போட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வரத்துக்குள்ள அந்த 4 தொகுதி கூட கிடைக்காது. அதான் நான் சொல்லுவேன். இல்லை, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு அவர் சொல்லும் பொழுது பிஜேபி வந்து நம்ம உள்ள வராதுங்கிறது அடிப்படையில் நமக்கு எல்லாம் தெரியும். பெரியார் இருந்த மண் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நீங்களே எடுத்துக்கலாம், பீகாரோ இப்போ சமீபத்தில் நடந்ததில்ல, நிதிஷ்குமார் வந்து பதவி விலகியிருக்கார். அவங்க என்ன அப்போ ஒரு தந்திரமா உள்ள வராங்களா, அது அவங்களோட சூழ்ச்சியா என்னன்னு தெரியல. ஒரு கட்சி வலுவிழக்கிற கட்சியை கைப்பற்றி அது மூலமா அவங்க உள்ள வரலாங்கிற ஒரு மாதிரி வராங்களோ அப்படின்ற ஒரு இது வருது. அப்போ ஆல்ரெடி அதிமுக உடையிறத, அதிமுக வந்து பாஜகவா மாறுறத நம்ம கண்மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை ஒரு வாய்ப்பா வச்சுட்டு அவங்க உள்ள வந்துருவாங்களோ. உள்ள வந்துட்டா இப்போ அவங்க பிஜேபின்னு சொல்லியே ஏன் ஓட்டு கேட்கணும்? அதிமுகவை நிறுத்தி அதிமுகவை ஜெயிக்க வச்சுட்டு நீங்க 2 வருஷம் நாங்க 2 வருஷம் இருக்க சொல்ல முடியாதுன்றது இப்போ நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அப்போ பிஜேபி உள்ள வராது, பெரியார் மண்ணு நம்ம சொல்றோமே தவிர எப்படி வேணாலும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் அப்போ உங்களை உள்ளவே விடக்கூடாதுங்கிறதா அவரோட இது. எனக்கு அதுல ஒன்றும் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மூலமா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணுங்கிறது என்னோட ஷார்ட்டா முடிங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தொகுதி பங்கீடே பேச முடியும். டெல்லிக்கு தான் போக வேண்டியதா இருக்கு தொகுதி பங்கீட்டுக்கு. போறாங்க குறிப்பிட வரும்ல, தொகுதி பங்கீடே வந்து அவங்க டெல்லிக்கு போறதா தான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே சரி மக்கள் அதுல தெளிவா இருக்காங்க. இப்போ வந்து விஜய் வந்து டிவிக்கு கூட கூட்டணி வச்சா, டிவிக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி இருந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற டிவிக்கு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அதுல தெளிவா இருக்காங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக இருந்து வெளில வந்த ஆட்களும் இருக்காங்க. அதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. பிஜேபி கால் ஊனிடக்கூடாது, திரும்ப இந்த RSS போன்ற சித்தாந்தம் கொண்ட அமைப்புகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அதுல தெளிவா இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வராது. RSSலாம் வந்தா இப்ப நின்று நீங்களாம் பேசிட்டு இருக்கவே முடியாது. 75 ஆண்டு கால கட்சி இந்த திமுக கட்சி கஷ்டப்பட்டு உடைச்சி இந்த சமுதாயத்தை திருத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினதை இந்த ஏடிஎம்கே ஒழிக்க பார்க்குது. அதனால இது வந்து கொண்டு போய் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு திரும்ப இந்தியை கொண்டு வந்துடலாம், மதக்கலவரத்தை ஏற்படுத்தலாம். நீ என்ன உங்க ஒப்பனுக்கு அப்பனே வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது அண்ணா மண், இது கலைஞர் மண், இது பெரியார் மண், மு.க. ஸ்டாலின் இருக்காரு, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. விஷயம் அது. இப்போ என்டிஏ கூட்டணி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதிமுகவோட தலைமை எடப்பாடியார்ட்ட இன்று வலுவில்லை, பேச முடியலை. இன்னைக்கு எங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கவங்கள்ட்ட நாங்கள் சீட்டு முடிவு பண்ணுறோம், அவரால் சொல்ல முடியுமா? போயிட்டு யார்கிட்ட நிற்கணும்? உங்க கட்சி என்ன? திமுக திராவிட முன்னேற்ற கழகம். சொல்லுங்க. அவரால் பேச முடியுமா? போகணும், அமித்ஷாட்ட தான் கேட்கணும். ஆப்வியஸ்லி அமித்ஷாட்ட தான் கேட்கணும். எங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்ல அதிமுக கூட்டணின்னு தெரியுமா சொல்லுங்க.
மதசார்பற்ற முற்போக்கு கழகம் நீங்கள் நாங்கள் சொல்கிறோம், அவனால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரத்துக்கான ஒரு அடி எடுப்பு தான் இது. அதுக்கு என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைக்க மாட்டாங்கங்கிறத சொல்லிட்டு, எல்லாரும் சொன்ன மாதிரி என்னதான் நமக்குள்ள விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே பிஜேபி உள்ள வரதை எல்லாருமே எதுக்குறோம். ஆனால் இந்த ஏடிஎம்கே என்னன்னா அதுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறதுனால மக்கள் தெளிவாக இருக்காங்க. பிஜேபியை உள்ளே வரக்கூடாது, பிஜேபியை உள்ளே விடக்கூடாது அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக அது உள்ளே வரவே விடாது. பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெரியாருக்கு அடுத்து அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து தலைவர் கலைஞருக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின், இவர்களை விட கொள்கை கோட்பாட்டில் நிரந்தரமாக ஆணித்தனமாக தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவர் தலைவர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் நிலையாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். கொள்கை எதிரி பிஜேபி. இவங்க எதை யாரை விமர்சிக்கிறாங்களோ இல்லை, யார் தன்னை விமர்சித்தாலும் அவருடைய எதிர்ப்பு யாருக்கா இருக்குன்னா பிஜேபிக்கு தான் இருக்குது. ஃபுல் சப்போர்ட்டு டிஎம்கேக்காக தான் இருக்குது. இதனால் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, தொட்டு கூட பார்க்க முடியாது. எனக்கு என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வந்து குறிப்பாக டிவிகேக்காரங்க வந்து இப்போ வந்து அண்ணன் வந்து எங்கே போனாலும் நாங்கள் போவோம் அப்படின்ட்டு அது ஒரு மாஸ் குரூப். இதை விட அதுதான் மாஸ் குரூப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை விட திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் நான் பார்த்தேன். ஸோ அது குறித்துலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இருக்கு ஒத்துக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாதிரி ஒரு சில தொண்டர்கள் இருந்தாலுமே இவங்க பேசுற மாதிரி ஒரு தெளிவான அரசியல் பேசுற சில பேரும் அங்க இருக்காங்க. அதுலயும் எந்த மறுப்பும் சொல்ல முடியாது யாரும். அங்கேயும் அரசியல் பேசுறது. நான் என்ன கேட்கறேன்னா, அதை நார்மலைஸ் பண்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனா அதை நார்மலைஸ் பண்றாங்கல்ல, அண்ணன் எங்க போனாலும் அங்க போவோம். அப்புறம் வந்து அது வந்து நான் கட்சி தலைமையை தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கட்சி தலைவன்ட்டையும் அந்த கட்சி தலைவன் கூட இருக்கவங்க அவங்களோட மட்டும்தான் தொண்டர்களை எப்படி வழி நடத்தணுன்ற ஒரு முக்கியமான தேவை இருக்கு. ஆனால் டிவி கேட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே அதானே சொல்றேன் உங்கள்கிட்ட, டிவி கேட்ட அந்த ஒரு தலைமை பண்பு இப்போ வரைக்கும் இல்லைங்கிறது தான் ஒரு மன வருத்தம். விஜய் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டதில் நானும் ஒருத்தன் வரட்டும் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு அச்சம் ஏற்படுது எனக்கு. இந்த சமுதாயத்தில் என்ன ஏன் ஜென்சிக்கிச்சுன்னு சொல்கிறாருல, அது மாதிரி என்னை சார்ந்த மாணவர்களும் என்னை சார்ந்த மாணவிகளும் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாமல் ஒரு சுய அறிவு இல்லாமல் நடு ரோட்டில் நான் தலைவனை பார்க்குறேன் அப்படின்னு ஓடுறத நினைக்கும் போது எனக்கு அச்சமாக இருக்குது. இதே மாதிரி என் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருமோ அப்படின்ற அச்சமும் எனக்கு இருக்குது. மாற்று கருத்து வரிசையாக சொல்லுங்கள். இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா, சுய ஒழுக்கம் இல்லாமல் நடு ரோட்டில் ஓடுறாங்கன்றீங்கல்ல, இதுக்கு பேர் சுய ஒழுக்கம் இல்லைன்னா அரசே நீ வா நான் கூட்டம் கூட்டுறேன், 500 ரூபா காசு கொடுக்குறேன் உனக்கு. தமிழ்நாட்டில் வந்து பஸ் மக்களுக்காக உள்ள உங்க கட்சிக்காக விட்டுருக்காங்க. உங்க கட்சி மாநாடு நடந்தா நான் பஸ் இல்லாமல் காலேஜ் போயிட்டு 1 மணி நேரம் நிற்கிறேன். எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் பஸ் இல்லாமல் ரோட அங்கேருந்து இங்கே அலைஞ்சி, அப்போ வந்து கவர்மெண்ட்டே உங்க வீட்டு சொத்து, நீங்க பஸ் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. மக்களுக்காக இங்கே பஸ் விடல. அதான் 500 ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன், சாப்பாடும் போடுறேன் உனக்கு, நீ வந்து உட்காரு, நீ வந்து நான் பேசுறதெல்லாம் காதுல வாங்க வேணாம், நீ வந்து உட்காந்தா போதும், கூட்டம் கூட்டுற. அப்ப இது வந்து சுய ஒழுக்கமா? அரசுக்கே ஒழுக்கம் இல்லையா அப்போ? அப்ப இது என்ன பழக்கம்? யார் இப்படி எல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு அது எப்படி தெரியும்? இது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். இங்க இருக்கவங்களுக்குமே வெளிப்படையா தெரியும். அவங்க கட்சியில வந்து உண்மைதானே, எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிஎம்கே காரவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடுக்குறாங்க, இவருக்கே தெரியும், கொடுத்துதான் கூப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு பஸ் இருங்க இங்க தஞ்சாவூர் இருங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டு போறாங்க, பிரியாணி மதியானம் சமைச்சு போடுறாங்க, அப்புறம் வந்து பஸ் எல்லாத்தையுமே சொந்தமா விடுறாங்க, சேர்க்கறாங்களா இல்லையா? ஆள் சேர்க்கறாங்க. இந்த இருங்க குழுவுல எல்லாம் ஆக்சுவலா இது திமுக, நீங்க தானே திமுக சேர்ப்பாங்களா பாத்திருக்கீங்களா? இவ்வளவு பேரை புடிச்சு விட்டா, ஒரு ஊருக்கு இவ்வளவு பேரை புடிச்சு விட்டா இவ்வளவு கமிஷன் விடுவாங்க தானே. அததான் இறங்கி ஒவ்வொரு கட்சி தலைவரும் இங்க பண்ணுவாங்க. அவர் சரியான ஆள் உங்களுக்கு பதில் சொல்றது. நான் இந்த இடத்துல குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சுய ஒழுக்கம் அப்படின்றது ஒரு இடம் பொருள் ஏவல். நடு ரோட்ல நான் போய் ஓடுறேன், அவன் முன்னாடி விஜய் போயிட்டு இருக்கு, பஸ் முன்னாடி ஒருத்தன் எம்டி வண்டியில போய் உழுவுறான், அந்த இடத்துல நான் சுய ஒழுக்கத்தை பார்க்கலாம், ஓரமா நின்று பார்க்கலாம், நான் தப்பே சொல்லாது. என்னை சார்ந்த மாணவர்கள், என்னைய வயசு இருக்க பையன், அவரோட ஒரு சினிமா கவர்ச்சி ஒரு நாயகன் வந்தோடனே நடு ரோட்ல அப்படி ஓடி போய் விழுவுறது, அவர் காரு முன்னாடி போய் நிற்கிறது, ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா நான் குறிப்பிட்டது. அதை நீங்க வந்து சொன்னீங்க, மாநாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? மாநாட்டுக்கு வந்தா சாப்பாடு போடணும். சாப்பாடு போடுறதுங்கிறது அந்த இடத்துல அந்த இல்ல எனக்கு அரசுங்கிறது கட்சி, நீங்க அரசு இழுக்க கூடாது. அரசுங்கிறது வேற, ஒரு கட்சி கலைங்கிறது வேற. பிரதர், ஒரே ஒரு கேள்வி. இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, 500 ரூபா கொடுத்து தான் நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு நீங்க வந்து வேலிடா ஆமாவா இல்லையா
ஆமாவா ஏதாவது ரீசன் சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு ரீசன் மட்டும் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் இது கூட்டத்துக்கு போயிருக்கேன், ஏகப்பட்ட கூட்டத்துக்கு போயிருக்கேன். கூட்டத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சோம். பிடிச்சிங்க. ஆனா நான் காசு வாங்கினது கிடையாது, நான் வாங்க மாட்டேன், நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். நான் பார்த்தது. பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. அவர் மாதிரி ஷார்ட்டா பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் முழுசா மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அது எல்லா கழகத்திலும் நடக்கிறதா, எல்லா கட்சியிலும் நடக்கிறதா. இருங்க டிவிக்கேல நடக்கிறதும் அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அதனாலதான் வரும். இப்ப சாப்பாடும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம வராங்க, 2 பேரும் மயக்க மாட்டாங்கன்னா உங்க கூட்டத்துல ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா, ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்களான்னு பேசுவாங்க. அதை கொடுத்து வயிறார வீட்டுக்கு அமுச்சு வச்சா கூட நீங்க சாப்பாடு போட்டீங்க, தண்ணி கொடுத்தீங்க, ஜூஸ் கொடுத்தீங்க, பிஸ்கட் கொடுத்தீங்க, அதனாலதான் வராங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இருங்க இன்னொன்னு, இந்த அரசு உங்களுக்காக தான் பஸ் விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பஸ் எல்லாம் கூட்டிட்டு அது கிடையாது. எதுக்காக அந்த பஸ்? அதுல போக்குவரத்து கழகத்துல இருக்கு. போக்குவரத்து கழகத்தை முதல்ல உருவாக்குனதே கலைஞர் தான். அந்த போக்குவரத்து கழகம் என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஈடுபாடற்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு 70% அவங்களுக்கான வாடகையை, கூடுதல் வாடகையை கொடுத்து அவங்க பேருந்துகளை எடுத்துக்கலாம். அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு போக்குவரத்துக்கு அந்தந்த மண்டல போக்குவரத்தை ஒத்துழைக்கணும் வழியா அதுக்கு ஸ்டாலின் சொன்னனாலதான் எல்லா பஸ்ஸும் போச்சு, எல்லா மினி பஸ்ஸும் போச்சு, எல்லா பஸ்ஸும் ஓடுது. அதெல்லாம் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுது, திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுதுன்னா நீங்க கட்சி தொடங்குறதுக்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம்ல. நாங்க கொள்கை தலைவரை உருவாக்குறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம்ல. தவறுகள் வந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, இவர் வந்து ஒரு வேலையான ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசாங்கம் வந்து 70% பஸ் வந்து தன்னோட இந்த இதுக்கு எடுத்துக்கலாம், கூடுதலான வாடகை கொடுத்து எடுத்துக்கலாம்னு ஒரு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன்னா, மொத்த பஸ்ஸுமே எதுக்காக அன்னைக்கு வந்து பொதுமக்கள் பஸ் இல்லாம தவிக்கிறாங்களே, அப்ப அவசர நேரத்துல ஏதோ ஒரு என்னவோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல், பஸ்ல தான் போகணும்னு நிக்கிறாங்க. இப்ப வந்து காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப 6 மணிக்கு 7 மணிக்கு நம்ம பஸ் வரும்னு நினைச்சா அன்னைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னென்னவோ சூழ்நிலை இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மாநாடு நடக்குது, உங்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஏன் மொத்த பஸ்ஸையும் விட்டுறீங்கன்னு கேக்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வர பஸ் வர இடத்துல 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கு தான் பஸ் வருதுன்னா அப்ப அது என்ன நிலை? அதுலயும் தொங்கிக்கிட்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் நான் உட்காந்துட்டு போறேன், குழந்தைய கையில வச்சுட்டு படிக்கட்டுல நின்றுட்டு வராங்க. ஏன்னா வேற பஸ்ஸே இல்லை, அதுலதான் போயாகணும். அப்படி ஏன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறீங்கன்னு கேக்குறேன். அப்போ உங்க கூட்டத்துக்கு வர மக்கள் மட்டும் சொகுசா வரணும் பஸ்ல, அப்ப மற்ற மக்கள்லாம் இது அவங்க சொன்னதுக்கு ஒரு ரிப்ளை. இவங்க சொன்னாங்களே, இப்ப பஸ் எல்லாம் விடுறாங்க, சொகுசா வரணும், சொகுசா போகணும், அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்துட்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்க கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எந்த சிரமமும் இல்லாம வரணும்னு நினைக்கிறோம். இருங்க அது நான் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்களும் உள்ள வரலாமே. அரசுக்கும் போது பொதுமக்களையும் கன்சிடர் பண்ணலாம் தான், அது உண்மைதான். இது வந்துட்டு தலைமையோட முடிவு கிடையாது. போக்குவரத்து மண்டலத்துல சொல்லியிருக்கலாமே, இங்க பேருந்து கம்மியா தான் இருக்கு, இங்க கொடுக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்கலாமே. இவங்க ஒரு அரசு அதிகாரிகள் செய்யற தவறு வந்துட்டு அரசு அதிகாரிகள் செய்யற தப்பு எப்படி ஒரு கட்சி மேல விடுவோம்? இல்ல, இது எவ்வளவு விதமான மறுப்பு சொன்னாலும் இது தப்பு தான். அரசு அதிகாரிகள் மண்டலம்னா மண்டலம் யாருக்கு கீழே இறங்குது? அரசுக்கு கீழே தான் இயங்குது. அப்போ இது வந்து ஒரு கட்சி சார்ந்துதான் நடக்குது அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, இது வந்து காலகாலமா ஒரு ஆளுங்கட்சிகள் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை தான். இது தப்பு தான். ஆனா இது வந்து இல்ல திமுகவை மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. எல்லா கட்சிகளுக்குமே நடக்கிறதான், ஆளுங்கட்சிக்கு நடக்கிறது தான். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் தான் படிச்சிருப்பேன். அப்ப நான் பஸ்ல எல்லாம் போல, எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து நேரடியா பார்த்தேன். இவங்க கூட்டம் வந்து திருச்சியில நடக்கும்போது சரி, செங்கிப்பட்டியில நடக்கும்போது சரி, நான் காலேஜ் விட்டு வரும்போது என் பஸ்ல தான் கை குழந்தைய வச்சுட்டு ஏறாங்க. உள்ள ஏறவே இடம் இல்ல, படியில தான் நிக்கிறாங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் பஸ் வருது. அப்ப அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன அரசு பதில் சொல்லுவாங்களா?